அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சன்னாவை பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் அலசிட்டு அப்புறம் இந்த சன்னாவை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சன்னா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். கடாயில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு இஞ்சி ரெண்டுமே குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் ஓகே தான். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன்,